ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணி ஸ்டோரில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். தங்கமையில் வந்தவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ராஜுக்கிட்டே மீனாக்கிட்டே அத்தை பேசாமல் இருந்தாங்கம்மா, நான் அந்த சமாதானப்படுத்தி பேச வச்சேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அம்மா கோவப்படுறாங்க. ஏண்டி குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்கணும், உனக்கு தெரியாதா? இப்போ நீ அவங்கள சேர்த்து வச்சுட்டா அவங்க எல்லோரும் சேர்ந்து உன்னை பற்றி புறம் பேசுவாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஊர் சுற்றுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? எந்த விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணணும் உனக்கு அவசியமே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க. ஓம்மா, நான் நல்லா தானே பண்ணேன், அவங்க பேசாமல் இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ராஜு மீனாவும் வந்து கோமதி கிட்ட பேசுகிறாங்க. கோமதி வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கத்த. நைட்டு பாருங்கள், அவங்க மேலே போய் படுத்துட்டாங்க. ராஜு என் கூட தான் படுத்துட்டு இருந்தா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதா தெரியுமா? நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏன்டி ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போதே தங்கமையில் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தது போல் எப்போ போகிறவங்க பேச்சை நிறுத்தவும் தங்கமையில் வந்து அவங்க அம்மா சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. என்னத்தை ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க, நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு மழுப்பிடுறாங்க. சரி, நான் துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து கிளம்பணும். மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி அன்றைக்கி நம்ம என்ன சூழ்நிலை இருந்தோம் தெரியாதா? அன்றைக்கி அதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. திருப்பி வந்து நடந்து போனதை பற்றி யோசிக்காமல் கிடைச்ச வாழ்க்கையை ஒழுங்காக வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ராஜுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ தங்கமேல் ரூமில் அம்மா சொன்னது கரெக்டு தான், இவங்கெல்லாம் என்னை பற்றி தான் ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வந்து குமாருக்கு பார்த்த பொண்ணு வீட்டில் வந்து வேணாம் சம்மந்தம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தம்பி சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அவங்க 4 இடத்துல விசாரித்ததுக்கு ராஜு ஓடி போனதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் என் பையன் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தியா, நான் பெற்ற பொண்ணாலும் அவன் பையன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்கிறான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட அம்மா கிட்ட அவங்க அப்பா சண்டைக்கு போகிறாரு. அண்ணன் நான் அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து அலறாரு. இல்லை, நீ எப்படி சொல்லியிருந்தாலும் அதான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கோவப்படுறாரு. இனிமேல் அந்த வீட்டு சம்பந்தமே எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்து மீனா வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. எதுக்குமே அவர் வந்து ரிப்ளை பண்ணல. அதனால் அவர் வரமாட்டார் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்ச வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.